அதே மாதிரி நிறைய ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் பேச்சில் இருக்கு, பேப்பர்ல இருக்கு. ஆனால் ஒன்றும் வரவே மாட்டேங்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோட தான் அவர்கள் பழகுகின்றார்கள் என்பது நன்றாகவே புரிகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புற எல்லாத்துக்கும் பிரைம் மினிஸ்டருடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் வீடு கட்டுறதுக்குன்னா, கடைசியில் கொடுக்கறது எவ்வளவு? யூ ஆர் கிவிங் வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட், ஒரு ரிப்பீட்டன்ஸ். இன்ஃபேக்ட் அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னா மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க தலையில் தான் மிகப்பெரிய அளவுக்கு வருகின்றது. ஆகவே மத்திய அரசு என்ன ஒரிஜினல் பிளான் என்ன செஞ்சாங்களோ அந்த 25%ன்றாங்க. இன்னைக்கு இன்ஃபேக்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா 25% கூட வராது. ஆகவே மத்திய அரசு ஆனது டெஃபினட்டா மாநில அரசுக்கு தகுந்த உதவியை நேரத்துக்கு தந்திர வேண்டும். அதே மாதிரி பேரிடர்கள்லாம் வருகின்றன. இன்னும் கொஞ்சம் நல்ல முடியும். அக்டோபர் நவம்பர்ல நம்ம மழை எல்லாம் வரும். அந்த சமயத்துல என்னன்னா எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க மத்திய அரசுலேருந்து. எந்த நேரத்தில் பேரிடர் என்று ஏற்படுகின்றதோ அதுக்கு வந்து ஒரு விதமான ஒத்தாசையும் கிடையாது. மாறாக குஜராத்தில் ரொம்ப மழை பெஞ்சுன்னா உடனே அங்கே போறாரு நம்முடைய பாரத பிரதமர், அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு 1000 கோடின்னு எடுத்து விநியோகம் பண்றாரு. சரி ரைட், அது நீங்க அங்க பண்ணுங்க. பட் நாங்க இங்க சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சென்னை தண்ணியில மூழ்கியது, அதே மாதிரி தூத்துக்குடி போன்ற இடங்களெல்லாம் மூழ்கினது. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு ஒத்தாசையும் பண்ணலையே. கேட்டா நாங்க வந்தோம் போனோம் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இன்னி வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கவே இல்லை. ஆகவே இதெல்லாம் மாற்றம் தாய் மனப்பான்மை எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு தகுந்த உதவிகள் செய்தால்தான் அது தமிழ்நாட்டு மக்கள் உண்மையாக பாஜகவுக்கு ஒரு முக்கியத்துவம் தருவார்கள். இல்லைன்னா அது வந்து ஒரு வேண்டாத கட்சி, தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்யும் கட்சி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில ஒரு அக்கறை காட்டாத கட்சி அப்படிங்கிற மாதிரி பொதுவாக மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அது மேலும் வலுப்படும் என்று தான் நான் கருதுகிறேன் சார். அதில் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது ஏற்றுமதி அப்படின்னு வரும்போது ஏற்றுமதி பெருகிறதுக்கு இன்னும் நிறைய சீன நேரடி முதலீடுகள் வரணும் அப்படின்றாங்க. சீன நாட்டுடைய முதலீடுகள் இன்னும் நிறைய வரணும். அதே சமயத்தில் அந்த நாட்டிடம் இருந்து இறக்குமதியை நாம் குறைக்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள் வரும்போது என்னென்ன எதிர்பார்ப்புகளும் அது தொடர்ந்து அறிவிப்புகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு? ஏற்றுமதி டெஃபினட்டா, அதாவது இது இன்னைக்கு ஏதோ புதுசாக சொல்றது இல்லை. முன்னாடி நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை இந்திரா காந்தி பீரியட்ல சொன்னாங்க. இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், அது இம்போர்ட் பண்ணுறது போல வேற ஏதாவது லோக்கலாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை யூஸ் பண்ணிக்கிறது, அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் அப்படிங்கிறத பேசினாங்க. அது அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் எக்ஸ்போர்ட்டை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்றாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை பார்த்தீங்கன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் 100-110 பில்லியன் டாலர்ஸுக்கு நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பில்லியன் டாலர் கிடையாது. ஸோ கேப் இஸ் டூ ஹியூஜ். அதை எப்படி சரி செய்ய போகின்றோம்? அந்த சிப்ஸ் எல்லாம் சரி செய்ய போகிறோம், மைக்ரோ சிப்ஸ் அதெல்லாம் நாம் வந்து நாமளே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் சரியா இருக்கு. ஆனால் ரியாலிட்டியில் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அவங்கள தான் நீங்கள் நம்பியிருக்க வேண்டியிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தமிழ்நாடு தான் சார் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறது. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சீனாலேருந்து. இன்னைக்கு அந்த எக்ஸ்போர்ட் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவிலேயே மிக அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஆனால் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு அந்த சீனாவை தான் நம்பிட்டு இருக்கோம். இது வந்து பேசுவதற்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. சீனாவை நம்ப வேண்டாம், அங்க இருப்பதை குறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு சமாச்சாரம் பண்ண வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க சீனாவை நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து முன்னாடி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தான்னா மேனுஃபேக்சரிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த. உலகத்தினுடைய மேனுஃபேக்சரிங் ஹப் எதுன்னா சீனால இருந்தது. ஆனால் இப்ப என்னன்னா சர்வீஸ் செக்டார்லயும் நாம தான் சர்வீஸ்ல பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்றதை தாண்டி இப்ப அவன் சர்வீஸ் செக்டார்லயும் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கின்றான் அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே நாம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் தான் சார்.
என்னென்ன ஏன்னா அப்பதான் நம்ம ஒரு காம்படிட்டிவ்னஸ்ங்கிறது இருக்கும். உலக அரங்கிலே நமக்கு மிகப்பெரிய நாம் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்றதை குறைச்சு நாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிடணும்னா உலகம் நம்ம இன்னும் போற்றும் பாராட்டும் அதெல்லாம் செய்யும். பட் நீங்க சீனாவை இக்னோர் பண்ணிட்டு பேசுறதுக்கு நல்லா இருக்கும், அதுல நம்ம நடைமுறையில வருமாங்கிறது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இல்லாத நிலைமை தான் சார் இருக்கு.